ஓரமா நின்னு ஃபைட்டை வேடிக்கை பாருடா. கில்டுக்கும் சண்டை முட்டி விடுறவங்க, நான் தான் பெரிய பிளேயர் நினைச்சுங்கிறவங்க, ஏன்னா அறிவில்லைன்னு சொன்னவங்க இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கல்லாட்டா கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கஸ்டம் மேட்ச். என்னடா எப்போவுமே பார்க்குற மேட்ச்சே இப்போவும் பார்க்கணுமா நாங்கள் அப்படின்னு கேட்க வேணாம். எனக்கா இது ஒரு டூ ஆர் டை மேட்ச். அதாவது இங்கே வந்து நம்ம ஒரு பிரச்சனைக்காக இந்த மேட்ச் ஆடி இருக்கோம். என்னடா அப்படி பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், டிஜி தியாகு வைட்டின்னு ஒருத்தர் நம்ம கில்ல இருந்தார், டிஜி ஸ்ட்ரைக் வைட்டின்னு ஒருத்தர் நம்ம கில்ல இருந்தார். கொஞ்சம் பிரச்சனையால் அவங்க வந்து கில்டு மாறிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. எங்கள் கில்ல இருக்கோம் நான் ஒரு கில்டு ஆஃபீஸராக அவங்கள வந்து நிறைய டோர்னமெண்ட்டு கூட்டிட்டு போயிருக்கேன். இப்போ ஆப்போசிட் அவங்க வேறு கில்டுக்கு போயிட்டு அவங்க கில்டு அந்த டோர்னமெண்ட் வராங்க. அது எனக்கு பிடிக்கல. எனக்கு அது நான் பர்சனலாக வந்து கண்டுபிடிச்ச ஒரு சர்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கில்டு அது ரெஜிஸ்டர் பண்ண ஒரு டோர்னமெண்ட்டு இவங்க சிம்பிளாக வந்து முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வருவேன்டா, நீ என்னடா சொல்கிறது, டோர்னமெண்ட் நடத்துகிறவங்களே வாங்க அப்படின்னாரு. சரி, நான் தான் அதான் சொன்னேன், டோர்னமெண்ட் நடத்துகிறவங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. யார் ஜெயிச்சா என்ன, அவங்க கேஷ் ப்ரைஸ் கொடுக்கறது அவங்க வேலை, நீ வரக்கூடாது. எனக்கு இது நான் சொன்னது, நான் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். எனக்குன்னு ஒரு ப்ரைவசி, எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கணும்ல, நானா ஒன்று பண்ணனா அப்படின்னு. சரிடா நீ 1v1 வாடா அப்படின்னாங்க. எனக்கு 1v1லாம் வராது, நான் வேணா ஸ்குவாட் வேர்சஸ் ஸ்குவாட் வரேன்னா, சரி உங்கள் ஸ்குவாடை கூட்டுவாங்க, அச்சு ஓட விட்றேன் அப்படின்னாங்க. சரி வாடா ஸ்குவாட் வேர்சஸ் ஸ்குவாட். நாங்கள் அப்புறம் அங்கே ஸ்குவாடில் ஆள் இல்லை, அதனால 3v3 கூப்பிட்டு 3v3 வேறு லெவலில் இப்போ போயிட்டுருக்கு மேட்ச்சு. எங்கள் டீமில் 2 பேர் நாக் ஆகிட்டார், இன்னும் இலவசமான மட்டும்தான் இருக்கான். இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு சுவாரஸ்யமாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபன் லோடட் அப்படின்னு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை நான் வந்து போர் அடிக்க விரும்பல. எனக்கு 20 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்த் இருக்கும். வேறு லெவல் வீடியோ கைஸ், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வெறித்தனமான ஹெட்ஷாட்டு. ஏகே மிஸ்டர் ஸ்ரீ தான் வந்து டிஜி ஸ்ட்ரைக் வைட்டி, வில்லன் 5 வந்து கில்டு லீடர், வில்லன் 7 வந்து நம்ம டிஜி தியாகு வைட்டி. நம்பலா அவன் யாரோ, அவனை பற்றி நம்ம ஏன் பேசணும். சரி ஓகே காய்ஸ், செத்து போனா கிரமெட்ரி, நாம் இருக்கட்டும் அப்சர்வேட்ரி, தெருக்கம் இருக்கும் நாயே, மேட்சுக்கு முன்னாடியே விடாதடா வாயே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு அவங்க சொல்லிட்டாங்க, டே உங்களை அடிச்சு ஓட விட்டுருவோண்டா, மானம் மூணம் திரும்பி வராது பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. சரி வா பார்த்துக்கலாம், யாருக்கு மானம் போது யார் எங்கே போகிறாங்க. அப்புறம் இது வின் பண்ணுறவங்க வந்து டோர்னமெண்ட்டுக்கு வரலாம், அதாவது நாங்கள் தோத்தா கூட நாங்கள் வருவோம். எனக்கா நான் கண்டுபிடிச்சி, அவங்க ஜெயிச்சா வந்து அவங்க டோர்னமெண்ட்டுக்கு வரவங்க, தோத்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதே தான் சொல்லினே இருக்கிறாங்க. ஆனால் வந்துடுறான், எப்படியாச்சும் ஒன்று கேட்டு இப்படி பண்ணி அப்படியே தைரியமாக பேசி வந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த மேட்ச் அவங்களே தான் சொன்னாங்க வரமாட்டேன், இதுக்கப்புறமா வந்தா அதான் ஒரு பழமொழியே இருக்கே, என்னதான் நான் குள்ளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அதோட புத்தி அது காமிச்சிரும்னு வாங்கலாம், அதே மாதிரி தான். சரி ஓகே, இப்போ மேட்சுக்குள்ளே போவோம். நான் வந்து மெயினாக அவங்கள ஸ்பெக்ட் பண்ணவே விரும்பல. எனக்கா நீ பார்த்து சொல்லிட்டடா அப்படின்ட்டுருவாங்க. என்னத்துக்கு, அதனால நம்ம டீம்மேட்டே நம்ம ஸ்பெக்ட் பண்ணி ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுடலாமே அப்படின்னு இந்த வீடியோ போட்டுருந்து. சரி, இந்த வீடியோக்கு எப்படியாச்சும் ஒரு 10 லைக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை கமெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கெத்தாக பண்ணி விட்ருங்க காய்ஸ். சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இதுக்கான டைலாக் என்னன்னா, பாட்டுக்கு தேவை ராகம், நீ ஏன்டா பண்ணிட்ட நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எனக்கா வந்து எல்லாமே வந்து அந்த டீமுக்கு பாதி சொல்லி கொடுத்துருந்து நான் தான். என்னடா அப்படி பெருசாக நீ சொல்லி கொடுத்துட்ட அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த யூடியூபுக்கான பேசிக்ஸ்லாம் நான் தான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு நான் தான் பெரிய ஆளுன்னா நான் ஒன்றும் சீன் போட்டுக்கல. அதுக்குன்னு ஒரு விசுவாசம்னு ஒன்று இருக்கணும்ல. நான் இவ்வளோ பண்ணிக்கிறேன், எனக்காக அவங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு வராமல் தான் அவங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க, நீ பயந்துட்ட நான் உங்களை அடிச்சு போட்டுருவேன். டே அடிக்கிறதுக்காகலாம் ஒன்றும் மேட்ரே இல்லைடா, உங்களை அடிச்சு போடுறதுக்கு எங்களுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனால் இதில் என்னன்னா, எனக்குன்னு ஒரு ப்ரைவசி, எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கணும்ல, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம்ல நான், அதனால் நான் சொல்கிறேன். இன்னும் பெரிய பயம், நீ டோர்னமெண்ட்டுக்கு வந்தால் நீ ஜெயிச்சிருவியா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இந்த டோர்னமெண்ட் முதல் ரூம் மேட்சை ஜெயியே. அதான் வெறித்தனமாக ட்ரிபிள் கில் எடுத்துட்டாரு யூஸ் வைட்டி, அதாவது நம்ம யுவராஜ். எப்படி எடுத்தாருன்னா வந்து நம்ம டிஜி ஸ்ட்ரைக் வைட்டி ரொம்ப பேசிட்டான், டே நீ 1 vs 1 வாடா பாட்டு குட்டியா அப்படின்லாம் பேசிட்டான். யார் பாட்டு யார் ப்ரோன்னு இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிடும். அதாவது எல்லா பிளேயர்ஸ் தான், ஆனால் வாயில் வந்து அவன் ப்ரோ, நாங்கள் பாட்டுன்னே வச்சுக்கிறோம் அந்த மாதிரி. சரி ஓகே, இப்போ இந்த ரவுண்ட் எங்கன்னா கேப் டவுன், அதாவது தங்கத்துக்கு தேவை பவுனு, நாம் இருக்கிற கேப் டவுன்னு சொல்லிடலாம்.
முதல்ல என்ன நடக்கணும், எதனா ஒன்று பிரச்சனைனா எது வந்தாலும் கில் லீடர்கிட்ட பேசிக்கோன்ருவாங்க. இப்போ என்னன்னா கில் லீடரு என்ன பண்ணுறாரு தெரில, அவர் வந்து நியூட்ரலாக இருக்கிறாரு. அது ரொம்ப தப்பு. அவர் தான் சொல்லணும் எது கரெக்ட் எது தப்புன்னு கில்டுக்கு. அது ரொம்ப தப்பு. சரி ஓகே, இந்த பக்கம் யூஸ் வந்து டிஜி அதாவது நம்மளோட ஸ்ட்ரைக் அதாவது ஏகே மிஸ்டர் ஸ்ரீயை சாவடிச்சிட்டாரு. இந்த பக்கம் வில்லன் 7 வில்லன் 2 பேரும் க்ளூவால் போட்டு கவர் எடுக்கிறாங்க. போடு அம்மா கில்லு. எமௌண்ட்டை போடுறா தங்கம். நம்ம கிட்ட லால் எமௌண்ட் போட்டாங்களா, போடுறா எமௌண்ட்டை. என்ன ஒன்று போடல. சரி ஓகே, தரையில் இருக்கோ கல் நாம இருக்கிறோம் இல்லை, எல்லாருக்கிட்டே இருக்கோ பைக்கு. மறக்காமல் போட்டுரு ஒரு 10 லைக்கு. இங்கிலீஷில் லஞ்சோன்னா பிரைபு. மறக்காமல் பண்ணிவிடு சப்ஸ்கிரைபு. பனை மரத்தில் இருக்கோம் நுங்கு என் பங்கு ஏடபிள்யூஎம் கிங்குன்னா சொல்லி ஆகணும். எனக்கு வெறித்தனமாக ஸ்னைப் பண்ணுவார் டிஜி அஸ்வின் வைட்டி. இவர் வந்து நம்ம கில்டுக்கு வந்து புதுசாக வந்திருக்காரு. அதனால் வந்து இவரோட கேம் பிளே யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ஆஃப் டிஜி அஸ்வின் வைட்டிஸ் கேம் பிளே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி ஓகே, இவர் எப்படி ஸ்னைப் பண்ணுறாருன்னு பாருங்கள். இல்லைன்னா நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இவர் செம குவிக்காக ரீலோட் பண்ணுவார். கேமரா ஸ்விட்ச் பண்ணுவார். கன் அதாவது ஏடபிள்யூஎம் கன் செம்மையாக ஸ்னைப் பண்ணுவார். ஓகே, வேறு லெவலில் போயிட்டுருக்கு மேட்ச்சு. கன்லேருந்து வரோம் குண்டு மேட்ச் இப்போ இருக்குது 1-2 150 டேமேஜ் கொடுத்தாரு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாம்சன் ஓகே, இப்போ தான் எங்கள் டீம் ஒர்க்கை பார்ப்பீங்க. அவங்க தான் என்ன தான் பெரிய ப்ரோ பிளேயர்ஸாக இருந்தாலும், நாங்கள் ஒரு நூபு ஸ்குவாடாகவே இருந்தாலும் டீம் ஒர்க்கு தான் முக்கியம் டீமில். பாரு அவங்க 2 பேர் புஷ் பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தர் நாக்கு இப்போ க்ளூவால் பாருங்கள். யாருங்க சொன்னால் நாங்கள் வேஸ்ட்டுன்னு வாய் இருக்கு நீ என்ன வேணால் பேசலாமா? இதே ஒரு 18+ கண்டென்ட்டாக கூட போடலாம். ஏன்னா எங்களுக்கு பேச தெரியாதா? பேச தெரியாமலாம் இல்லை. அதாவது அவங்க ஒரு மரியாதை இருக்குது எல்லாருக்கும். அவங்க கில்டுக்கும் நான் மரியாதைக்கு தானே அவங்களே கெடுத்துக்கிறாங்களே அந்த மரியாதையே. நான் என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ தானா பண்ணுவேன் அப்படின்றாங்க. கொடுத்த விசுவாசத்துக்காச்சு டே இவன் நம்மளுக்கு இதில் பண்ணிக்கிறான், இவன் சொல்கிறது அட்லீஸ்ட் இதனா கேட்போமே அப்படின்றது இல்லை. என்ன பண்ணுறது, எவ்வளோ சொன்னாலும் புரியல. இதுக்கப்புறமா அவங்க டோர்னமெண்ட்டுக்கு வந்தால் என்ன பண்ணலாம், எதனா ஒரு சஜஷன் மாதிரி கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன், கரெக்டாக தப்போ. சரி ஓகே, இப்போதைக்கு புஷ் பண்ண பார்க்குறாங்க. எனக்கு 150 காலி 50 லைஃப் வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால க்ளூவால் டகடான்னு ஓடிய வேறு வழி இல்லை சாமி. இது ஒருத்தர் தான் இருக்கிறாரு. க்ளூவால் உடச்சி தான் ஆகணும். எனக்கு நம்ம வின் பண்ணியே ஆகணும். அடடடடா எஸ், வெறித்தனமான ஒரு விக்ட்ரி. போடு லாலேமெண்ட் நம்மகிட்டேயும் இருக்குதுன்னு போடுறாடே தங்கம். போடுற காசா பணமா? ஓகே, கலாட்டா கேமிங்னா பவரு. நாம இருக்க இடம் கிளாக் டவருன்னு சொல்லுவோம். நம்மளோட ஐடியாவே காப்பி அடிக்கிறவங்கலாம் ஒரு சரியான என்ன சொல்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இல்லைன்னா சொல்லி ஆகணும். எனக்கு நான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீ ரியோ ஹாரி மாதிரி காப்பி அடிக்கிற, இது ரியோ ஹாரி மாதிரி காப்பி அடிக்கல. இதோட ஆரிஜின் என்னன்னா, எங்கள் கிளாஸில் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து இதே மாதிரி தான் ரைமிங்காக பேசுவார். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலாமே தான். எல்லோரும் சொல்லுவாங்க நீ ரியோ ஹாரி பார்த்து காப்பி அடிக்கிற, டைலாக் காப்பி அடிச்சேன்னா இல்லை டைலாக் அவர் பேசுகிற ரைமிங் அவர் வேறு லெவலில் பேசுவார். சரி, அதை பற்றி நம்மளுக்கு என்னத்துக்கு. சரி, அதுக்கோ மீறி காப்பி அடிக்கிறேன்னா கமெண்ட்ரி ஸ்டைலில் மாற்றிக்கிறேன். அது வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ். சரி ஓகே, இங்கே ஸ்னைப் பண்ணிகிட்ருக்காரு டிஜி அஸ்வின் வைட்டி வெறித்தனமா. சரி, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். கவர் எடுத்துகிட்ருக்காங்க. நேச்சுரல் கவர் தான், க்ளூவெல்லாம் அப்புறமா பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிஜிஎம் பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. போன 2 வீடியோஸ், அதாவது லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் நல்ல ஒரு வியூஸோ லைக்ஸோ வரல. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நாங்கள் ஒரு சின்ன யூடியூபர்ஸ், எங்களுக்கு சப்போர்ட் தேவை. நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, ஒரு கம்ம பின்னாடி வந்து உட்காந்துட்டாரு. சரி போடு, பொய்யால் ஹெட்ஷாட் வச்சிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. 150 காலி. இப்போ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு ஆனால் இவரை பார்த்துட்டாரு. இது கிட்டத்தட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் கணக்கு தான். எனக்கா பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கும் லைஃப் போயிடுச்சு கிட்டத்தட்ட. சரி, இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு அவர் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது வந்து நாங்கள் பின்னாடி சுற்றின்னு வந்து அடிச்சோன்றாங்க. இது ஒத்துக்கிறேன், நான் பின்னாடி சுற்றின்னு வந்து வச்சாங்க. பட் அந்த பக்கம் யூஸ் ட்ரிபிள் கில். பேசுனியாடா பேச்சு டே, நீ நான் ப்ரோ பிளேயர்ரா, பான்ட்டு, அதாவது பிறந்ததுலேருந்தே ப்ரோ பிளேயர், நான் ஒரு சைல்டு ப்ராடிஜைன்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்னர் வந்து 2 ட்ரிபிள் கில் இப்போ வரைக்கும் எடுத்து 9 கில் லீடிங்கோடு இருக்கார். சரி ஓகே, லக்கடிசா லாட்ரி நாம இருக்கேடா ஃபேக்ட்ரின்னு வெறித்தனமாக இந்த ரவுண்ட் ஆரம்பிப்போம். இந்த ரவுண்ட் யார் ஜெயிப்பான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இவர் 1887, அதாவது ரேப்பர் அண்டர்வல் நினைக்கிறேன். இவர் வந்து டிராகோ ஏகே, இவர் வந்து ஏடபிள்யூஎம். இவர்கிட்ட ஸ்கின் இல்லை. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கில்டு மேட் தான் வாங்கி கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடுற தங்க ஏமாட்டப்பா, டைமிங்னா டைமிங், இதுதான் டைமிங்கு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலவச மாதிரி நம்ம அங்கே நாக்கு. ஐயோ, லெஃப்ட்டில் இருக்கிறவங்க பாடுறாரு அப்படின்னு. ஐயோ அச்சு போட்டாங்கடா மாப்பிள்ள. சரி ஓகே 2 பேர் நாக்கு. இவர் ஒருத்தர் தனியால் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஓகே பரவாயில்ல. ஐயோ, ரேஞ்சு கொடுக்காது. சரி விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமையல். ஓகே, பேக் ஏட்ரா கவர் தர்ற, நேச்சுரல் கவர் ஏட்ரான்னு.
அவன் அதான் யோசிப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லி கொடுத்து ஆடினா என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து டைம் காட்டுறப்போ காலில் இருக்கணும் இல்லையான்னு அதுவே காமிக்கும். நாளை டவுட்டாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்கிற இது பின்னாடி வந்தாச்சுன்னா இல்லையான்னு சொல்கிறேங்க. சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நான் வந்து ஸ்பெக்கில் நான் கிக் பண்ணி விட்ருவேன் அப்படின்லாம் பேசினாங்க. என்ன நானாப்பா சொல்லியா கொடுக்க போனே இன்க்ளோங்க ஆர்டரானே அந்த மாதிரி சொல்லி இருந்தீங்கன்னா ஐடென்சி கடை விளையாடுறீங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மோட்டு பட்டலுனா சமோசா நாம் இருக்கட்டும் சென்ட் ஆரம்பிப்போம். அதுவும் வந்து 7th ரவுண்டு 4-2 இருக்குது. அதாவது 4-2 மேட்ச் இருக்குது. ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இந்த ரவுண்ட் யார் வின் பண்ணுவான்னு தெரில. மறக்காமல் யார் வின் பண்ணுவாங்க 7th ரவுண்ட் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், ஓகே இந்த கேம் பிளே எப்படி இருக்குது அஸ்வினோட கேம் பிளே நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வின் பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்க டோர்னமெண்ட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா சமாளிக்கிறதுக்கான எவிடென்சஸ் என்கிட்ட இருக்குது. அந்த எவிடென்சஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் தனியாக பர்சனலாக கேட்குறேன். கொடுத்தா அந்த எவிடென்சஸ் என்கிட்ட என்ன இருக்குது, நான் பொய் சொல்கிறேன்னா உண்மையாக சொல்கிறேன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் போது கேட்டு பாருங்கள். அந்த போர் ஆச்சா இந்த ஆடியோ கேட்டாலே உங்களுக்கு சிரிப்பாக வர என்ன நடந்திருக்கும். அதனால் மறக்காமல் வேணும்னா போர் ஆச்சா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறப்பாக செஞ்சிடலாம். சரி, இந்த பக்கம் வில்லன் 7 நினைக்கிறேன். இல்லை வில்லன் 5 நாக்கு. நம்ம கில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் அவர் வந்து அவர் பண்ணுற தப்பு இல்லை, பட் அவர் சின்ன பசங்க பேச்சு கேட்டுன்னு கொஞ்சம் பண்ணுறாரு. அது ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ அவங்க பார்த்தா கூட அதாவது பார்ப்பாங்க கண்டிப்பாக. முன்னே எக்ஸ்க்ளமேஷன் போட்டேனே, அதாவது ப்ரிகாஷன் என்ன நூபுன்னு சொன்னவங்க, அப்புறமா என்ன சொல்கிறது நீ உனக்கு அறிவில்லைன்னு சொன்னவங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம் தான் சொன்னேன். அது மீடியம் பார்ப்பாங்க. எனக்கும் அவங்க ஒரு ப்ரோ பிளேயரில். சரி பரவாயில்ல, இந்த பக்கம் திருப்பி ஒரு ட்ரிபிள் கில் எடுத்து வெறித்தனமாக 2-5 அப்படின்னு ஒரு லீடிங்கோட போயிட்டுருக்கோம் இந்த மேட்ச்சில். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கட்டுலிஸ்ட் வா, என் ஃப்ரெண்டு பேர் சிவா, நாம் இருக்கோட கட்டுலிஸ்ட் வான்னு இந்த வீடியோவே ஆரம்பிப்போம். ரொம்ப வெறித்தனமாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. இதே மாதிரி பாருங்கள் என்ன நடக்கும்னு. சூப்பராக போயிட்டுருக்கு. எஸ், வெறித்தனம் போயிட்டுருக்காரு யூஸ் வைட்டி. எஸ், போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பொறுமையாக தான் போயிட்டுருக்காரு. ஒன்றும் புஷிங் தான். வீட்டுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளே போவானுன்னு சொன்னால் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் சாக்கோ இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, வெறித்தனமாக போயிட்டுருக்கு. இலவச மரணம் நாக்கு. இப்போ அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1v2 சமாளிக்கும் போது ப்ளூ வால் அதிகமாக யூஸ் பண்ணோம். ப்ளூ வால் போட்டு கொலை பண்ணுவாங்க. பட் இவர் ப்ளூ வாலே யூஸ் பண்ணாத காரணத்தால் நாக்கு ஆகி விடுவார். கேட்டுக்கு தேவை லாக்கு, இப்போ யூஸ் ஆனால்டா நாக்கு என்ன சொல்லி ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எங்கள் டீமில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா டிஜி அஸ்வின் வைட்டி மட்டும்தான் இருக்கான். ஓகே, ஒன்றும் கெப்தா ரிவைவ் பண்ண மாட்டேங்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம. ஓகே, ஒன்று பரவாயில்ல. நீ உட்காரி அமௌண்ட்டு போடுறா டேய், மணிக்கிறதா இல்லைடா டேய். மனுஷனுக்கு ஒரு சூடுன்னு தான் நான் சொல்லணும். சாரி, மாடுக்கு ஒரு சூடு மனுஷனுக்கு ஒரு சொல் அப்படின்னுவாங்க. எங்கே மரியாதை இல்லை. சரி விடு, அதுக்கெல்லாம் ஒன்றும் மரியாதை கேட்டு வாங்கணும்னு இல்லை, தானாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, உனக்கு என் மேலே மரியாதை இல்லையா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தொடர்ந்து 3 பால் எடுத்து ஹேட்ரிக் நாம இருக்கிற மேட்ச் எலக்ட்ரிக் சொன்னவனே ஒரு ஹெட்ஷாட் வெறித்தனமாக அடித்தார். அதாவது நம்மளோட ஏகே மிஸ்டர் சி தான் நினைக்கிறேன். செம்ம ஹெட்டு. ஓகே, யுவராஜ் வந்து அடிக்கலான்னு போகும்போது 2 பேர் சுற்றி போட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. ப்ளூ வால் இவர் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறாரு, அதனால் இவர் நாக் ஆகிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இவர் ஏகே மிஸ்டர் சி இங்கே அமௌண்ட் போட்டுருக்காரு. இவர் வில்லன் 7 வில்லன் 5 காட்டல தெரியும். இப்போ 3 பேர் இங்கே தானே இருக்காங்க. சுத்தின் வந்து அடிக்கிறது இப்போ ஒரு காட்டுறேன் பாருங்கள் ப்ரூஃபாக. இப்போ வந்து இவர் க்ளோவால் போடுறாரு. எல்லாரும் 3 பேர் இங்கே தான் இருந்தாங்க. அதனால் இப்போ வந்து இவர் ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அட்டாக் பண்ணுறாரு. இப்போ இங்கே தான் இருக்கிறாரு இவர் காமிச்சிட்டாரா. அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு அவங்க தான், அதாவது நாங்களும் சொன்னால் அவங்களும் சொன்னாங்க. அப்போ அவங்களும் ஃபேஸ் டு ஃபேஸ் தானே வரணும். இப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள். 2 பேர் மட்டும் இங்கே இருப்பாங்க. 2 பேர் வந்து இங்கேருந்து டே நீ இப்போ நான் இங்கேருந்து கன்ஃபியூஸ் பண்ணுறேன், நீ பின்னாடிலேருந்து அடி அப்படின்ட்டாங்க. நம்ம ஏகே மிஸ்டர்ஸ்டி பார்த்தா பின்னாடிலேருந்து அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டுட்ருக்காரு ஜாலியாக. நீ என்னன்னா போடுற தங்கம், மேட்ச் வின் பண்ணுறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம 10th ரவுண்டு நாக்குக்கு மேலே இருக்கோம். மூக்கு நாம இருக்கேடா போச்சு. நாக்குன்னு வெறித்தனமாக இந்த ரவுண்டு ஆரம்பிச்சிருக்கோம். போன ரவுண்ட் நீ என்னை பேரஃபெல் ஆச்சு, இந்த ரவுண்ட் நான் ஒன்று அடிக்கிறேன், பழிக்கு பள்ளி ரத்தத்துக்கு ரத்தம் தீர்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக பேரஃபெல் என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள். இவருக்கு வந்து நெட் கட்டு கடைசி ரவுண்டில் வந்து கொஞ்சம் கோளாறு கொடுப்பாரு. அது என்ன கோளாறு நீங்களே பாருங்கள். அப்பா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக டேமேஜ் கொடுத்து வின் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், ட்ராக் அடிக்கிறாரு ஸ்கோப் போட்டு. பரவாயில்ல, செம்ம டேமேஜ். இதை ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது ஐயோ இந்த பக்கத்தில் அடிக்கிறாங்க. யாருப்பா நீ ஸ்லீப்பர் செல் டைம்பே யூஸ் வைட்டி.
யூஸ் ஐடி புஷ் பண்ணுறாரு. நான் ஷார்ட்லேருந்து அடிக்கிறேன். இந்த ஐயோ தெரியாமல் அவங்கள ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே மாறிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ்வின் இவர் அமௌண்ட்டு போடுவார். இவர் அமௌண்ட்டுக்கே பிறந்தவராச்சே. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஜி யூஸ் ஐடி அதுவாக சாத்தி விடு அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக எல்லோரும் ஒரு ஆங்கிளை கவர் பண்ணின்னு வர விட்டு அடிக்கலாம்டா. நம்ம புஷ்ஷே பண்ண தேவையில்ல போடு. ஓகே அமௌண்ட்டுக்கே பிறந்தவருன்னு சொன்னானே அமௌண்ட்டு போட்டே சாவடிக்கிறாரு. அதெல்லாம் வெறித்தனமாக பண்ணலாம். ஓ பாய்ஸா தப்பிக்கணும்னா எப்படி தப்பிக்கணும்னு எங்கள் ஆளுகிட்ட கற்றுக்கோயா. ஐயோ எங்கள் ஆள் இந்த தப்பிக்கிறது ஹெட் மாஸ்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு திருப்பி ஒரு க்ளோவால் போட்டு செம்ம கவர் எடுத்தார். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் யூஸ் வைட்டி நீ ஜோனுக்குள்ளே வாடி தங்கம். நான் வச்சு செய்கிறேன் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. நான் கேரண்டி நான் என் டீம் கலாட்டா அதாவது எங்கள் கில்டுக்காக வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைச்சிருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஓடி காமிச்சிட்ருக்காரு. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அவருக்கு நன்றிகள் பல என்ன சொல்லி அவனை ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் அஸ்வின் நானும் கில்டு குலைக்கிறேன்டா டேய் அப்படின்றான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கூட பெரிய ஆள் தான்ப்பா தம்பி அப்படின்னு சொன்னோம். யூஸ் வைட்டி 12 கில்லு, இலவசமான 1 கில்லு, அஸ்வின் 2 கில்லு. அந்த பக்கம் பார்த்தா வில்லன் 7 2 கில்லு, வில்லன் 5 3 கில்லு, ஏகே மிஸ்டர் ஸ்ரீ 8 கில்லு. வெறித்தனமாக யூஸ் வைட்டி உணர் கில் எடுப்பாரா அப்படின்னு பார்த்தா 2 நாக்கு ஒன்று ஒருத்தன் தான் இருக்கான். ஆனால் ரிவைவ் பண்ணுறவங்க ஓ பாய் சாப் இவரை கொஞ்சம் டெவலப் மூமெண்ட் ஸ்பீட் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டுருக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட வின் பண்ணிடலாம். 2 பேர் சுற்று போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் யார் வின் பண்ணுவான்னீங்கன்னா தான் அடி அடியே தங்குவான் இவரு. இப்போ அஸ்வின் என்னத்துக்கு இவனுக்கு கன்னு நான் கையிலே குத்தி முடிகிறேன் இந்த மேட்ச்சு. என்ன பிற ப்ரோ பிளேயர் அவன். நம்ம கில்ட் ஆஃபிங் பார்த்தவன் எவனோ உயிரோட திரும்பி போகக்கூடாதுன்னு போட்டு இந்த பக்கம் டைம் அமௌண்ட் போட்டுட்டு இருக்காரு. வெறித்தனம் நீ போடுற அமௌண்ட் செல்லம் வெறித்தனம். சரி ஓகே திருப்பி செத்து போன கிரமெட்ரி நாம இருக்கிறோம் அப்சர்வேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மேட்சோட 11th ரவுண்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கோம். இது இருக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டிங்கன்னா வெரி குட். இனிமேலும் கண்டிப்பாக பாருங்க. இன்னும் ஒரே ரவுண்டு தான் இது இருக்கும். பார்த்ததுக்காக தூண்டு பார்க்காம போயிட்டா எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். என்ன கொடுத்த எஃபர்ட்டுக்கு யூஸ் இல்லாமல் போய்டும். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓகே இப்போதைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லோரும் கவர் எடுத்து சொந்தமாக ஆடலாம் அப்படின்னு. ஐயோ இலவசமாக நம்ம அதுக்குள்ள நான் செம்ம எட்டு இதுக்கு நான் ஹேக்கர்லாம் சொல்ல மாட்டேன். அவன் செம்ம பிளேயர் தான். ஓகே என் கில்டில் இருக்கவருக்கும் தான் நான் அவங்களை ப்ரமோட் பண்ணி விடுவேன்டா. நீ மற்ற கில்டுக்கு போயிட்டா நீ நூபா ப்ரோவோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கில்டில் இருக்கவருக்கும் நீ ப்ரோ நான் நூபு. நீ ஆப்போசிட் கில்டு போயிட்டா நானும் ப்ரோ. நான் 4 நாள் மட்டம்லாம் இல்லையா. ஐயோ 3 பேர் சுற்று போட்டான். பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேட்ச் விட்டாலும் அடுத்த மேட்ச் விட்டு முடியலாம் அப்படின்ற ஐடியாவில் போயிட்டான். இங்கே போய் கேப் இருக்கும்னு நினச்சிருப்பான் போல். இங்கே கேப் அது பக்கத்து சைடில் இருக்கும். ஓகே போ அமௌண்ட் போடுற. ஐயோ வேற லெவல் போப்பா. இந்த அமௌண்ட்டுக்காகவே உன்னை வச்சு செய்யணும்னு பிளான் பண்ணிட்டாங்க எங்கள் டீமு. சரி ஓகே லாஸ்ட் ரவுண்ட் இந்த ரவுண்ட் நான் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம். இதுக்கு மேலே சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. திருப்பி கலாட்டா கேமிங்னா பவர் இல்லாமல் இருக்க இடம் கிளாக் டவர்னு வெறித்தனமாக ஆரம்பிச்சிடலாம். 17 நிமிஷம் வீடியோ போயிருக்கு. இன்னும் 2 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டு கொடுத்துருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். ஓகே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் நேச்சுரல் கவர் எடுக்கிறாங்க. நேச்சுரல் கவர் எடுத்து ஆடிட்டுருக்காங்க. எஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் அடிக்கலாம். பேராஃபெல்லில் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் பொறுமையாக. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் 3 பக்கமும் நேச்சுரல் கவர் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே சூப்பர். இந்த பக்கம் அஸ்வின். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறித்தனமாக ஆடிட்டுருக்காங்க நம்ம கில்டு. இந்த ரவுண்டு கண்டிப்பாக வின் பண்ணுறவங்க. எப்படி வின் பண்ணுவாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இது இருக்கா. ஃபன்னி கமெண்ட்ரியாக இருந்துச்சா இல்லை இதுக்கு மேலே இன்னும் ஃபன்னியாக பண்ணுமா இல்லை ரைமிங் வேணுமா எதனா என் மேலே இருக்க குறைய சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு இது பண்ணுறேன். சரி கமுக்கமாக பிக் பாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி அங்கே நின்ட்டார். ஆனால் தப்பு தான் ஒத்துக்கிறேன். பட் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தப்பு பண்ணி அதாவது என்ன சொல்கிறது கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி ஓகே இவர் இப்போ போயிடுவார். போடா உயிரை வாங்காதடா அப்படின்னு சொல்லுன்னு இப்போ போகிறாரு. இப்போ எனிமையாக பார்ப்பாரு. இந்த மேட்ச்சில் கிரேனேட் அலவுடுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு பாம்பு பக்கரி முடிஞ்சதுக்காக 3 பேரும் ஒரே இதில் குண்டு சட்டில் குதிரை ஓட்டின்னு இருப்பாங்க பாருங்கள். ஐயோ சிரிப்பாக போச்சு இந்த மேட்ச்சு. சத்தியமாக இந்த ரவுண்டு இன்னத்துக்கு நான் பொறுமையாக ஹெட்டே அடிச்சிருக்கலாம். ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல டேமேஜ். இப்போ எல்லோரும் ஒரு பக்கம் ஓடி இங்கே தான் இருக்கிறாங்க வானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் போல். அதனால நம்ம டீம்மேட் எல்லாம் ரஷ் பண்ண போயிட்டாங்க. யூஸ் எஸ் அதே மாதிரி ஏகே மிஸ்டர் ஸ்ரீநாத் ஆள்லாம் டீமில் ஒரு தூண் காலி ஆள் தான். அவன் காலி ஆகிட்டா டீமே காலி. அவன் தான் கொஞ்சம் ஆடுவான் அந்த டீமில் அப்படின்னு எங்கள் டீமே பிளான் பண்ணிச்சாங்க. அவனை காலி பண்ணிட்டா முடிஞ்சுது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே முடிஞ்சிச்சு. ஓகே சூப்பர்
இப்போ பாருங்க இப்போதான் நம்ம ஆளுக்கு நெட் கட்டு போடு 36 அப்படியே எய்ம் பாட்டு இப்போ எய்ம் வச்சு அப்படியே கட 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 கடா. இப்போ ஸ்கோப் போட்டு அடி பாரு. இவர் நெட்டு கட்டுக்கான ரீசனே செம சிரிப்பாக இருக்கும் பாருங்களேன். டங் 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 டங். அவர் தாம்சன் ஆச்சு முடிச்சிட்டாரு. சரி ஓகே, இந்த மேட்ச் ரொம்ப சாரி செம